அப்போ தனக்கு உவமை இல்லாத நீங்க பாத்தீங்கன்னா வள்ளுவர் எங்கேயுமே முருகனை கும்பிடுன்னு சொல்லு, சிவனை கும்பிடுன்னு சொல்லு, இயேசுவை கும்பிடுன்னு சொல்லு, அல்லாவை கும்பிடுன்னு சொல்லு, எங்கேயுமே எல்லாமே ஒரு உருவமற்ற பேராற்றல். எங்கேயுமே உருவங்கள், இதெல்லாம் குணங்களை சொல்றாரு. உருவமற்ற பேராற்றலை நீ வழிபடு அப்படிங்கிற செய்தியை மட்டும் பதிவு செய்கிறார். அடுத்தது இந்த 4 பாட்டாலையும் நமக்கு சொல்ல வர செய்தி என்ன? நீடு வாழ்தல் எப்படி? இந்த நீடு வாழ்வார் முடி, இந்த 4 பாட்டாலையும் அதை சொல்ல வர. அடுத்த பாட்டு அற ஆழி, 8வது பாட்டு. இதுக்கும் நம்ம பாவலர் பெருஞ்சித்திரனார் புதியதொரு விளக்கத்தை கொடுக்கிறார். அற ஆழினா கடல், அறத்துக்கு கடல், அறத்துக்கு கடல் போன்ற அற ஆழி அந்தணன். அந்தணன்கிற சொல்லு ரொம்ப அருமையான சொல்லு. அந்தணர் என்பவர் அறவோர்னு அதுக்கு விளக்கம் கொடுத்துருப்பார். தாழ் சேர்ந்தார்க்கு அல்லாது பிற ஆழி நீந்தல் அறிவு. இந்த பிற ஆழி எது வருது? நானே இத்தனை நாள் என்ன நினைச்சேன்னா பெருஞ்சித்திரனார் படிக்க வரைக்கும் அறத்துக்கு ஆழி, வள்ளுவமே அறம் பொருள் இன்பம் 3 இருக்குது. அப்போ அறத்துக்கு ஆழி ரைட்டு. அப்போ மிச்சம் 2 இதாக இருக்கு, பொருள் ஆழி இன்ப ஆழி.